Hi students, 10th standard public exam 2025 கான last 35 days உன்னுடைய study planner பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இன்னும் தாராளமான டைம் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ தயவு செஞ்சு நான் கொடுக்கக்கூடிய இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த பப்ளிக் எக்ஸாமுக்குள்ளே இந்த 35 டேஸில் உங்களால் வந்து போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் இது வரைக்கும் படிக்கலைன்னா கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களால் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோட இந்த ஸ்டடி பிளானரை நீங்கள் 100% முழு மனசோட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சரியா? ஸோ வித் டேட்டோட நான் உங்களுக்கு இந்த இது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரியா? 23ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த லாஸ்ட் 35 டேஸ்க்கான ஸ்டடி பிளானரை. ஸோ 23 சண்டே இன்னைக்குன்னு நம்ம போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 3, சோசியலில் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 8, சயின்ஸில் சாப்டர் 22. ஏன்னா சண்டே லீவ் தான். ஸோ அதனால் அன்னைக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மாதிரி நான் கொடுத்துருப்பேன். சரியா? மற்ற டேஸில் நார்மலாக தான் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நடக்கும். ப்ராக்டிக்கல் அதிகபட்சம் போனால் 2 days நடக்கும். அந்த ப்ராக்டிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நாள் சேர்த்து 3 நாள் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எந்த டேட்டில் ப்ராக்டிக்கல் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டேட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரியா? ஸோ 27 Thursday இன்னைக்குன்னு சயின்ஸில் சாப்டர் 1, சோசியலில் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 1. 28 Friday இன்னைக்குன்னு சோசியலில் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 2, சயின்ஸில் சாப்டர் 2. 1ஆம் தேதி சாட்டர்டே இன்னைக்குன்னு சயின்ஸில் சாப்டர் 3, சோசியலில் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 3, சயின்ஸில் சாப்டர் 4, சோசியலில் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 4. அடுத்து 2ஆம் தேதி சண்டே இன்னைக்குன்னு மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இங்கிலீஷில் யூனிட் 1. 3ஆம் தேதி மண்டே இன்னைக்குன்னு சயின்ஸில் சாப்டர் 5, சோசியலில் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 5. இப்போ 4ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்குன்னு மேத்தமெட்டிக்ஸில் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறோம். 5ஆம் தேதி புதன்கிழமை சோசியலில் ஜாகிரஃபியில் சாப்டர் 1, சயின்ஸில் சாப்டர் 6. 6ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்குன்னு சயின்ஸில் சாப்டர் 7, சோசியலில் ஜாகிரஃபியில் லெசன் 2. 7ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்குன்னு சோசியலில் சாப்டர் ஜாகிரஃபியில் சாப்டர் 3யும் சயின்ஸில் சாப்டர் 8. 8ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்குன்னு தமிழில் இயல் 4. சரியா? தமிழில் வந்து இயல் 4 வந்து படிச்சுக்கோம். சரி, தமிழில் வந்து இயல் 1. சோசியலில் ஜாகிரஃபியில் லெசன் 4, சயின்ஸில் சாப்டர் 9. அடுத்து 9ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 2 பார்க்குறோம். எல்லா சம்ஸும் இங்கிலீஷில் யூனிட் 2 வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறோம். அடுத்ததா 10ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு சயின்ஸில் சாப்டர் 10ம் சோசியலில் ஜாகிரஃபியில் சாப்டர் 5ம் பார்த்துக்கிறோம். 11ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்குன்னு மேத்தமெட்டிக்ஸில் யூனிட் 6 வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறோம். 12ஆம் தேதி வென்ஸ்டே அன்னைக்குன்னு சயின்ஸில் சாப்டர் 11, சோசியலில் சிவிக்ஸில் சாப்டர் 1. 13ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்குன்னு சயின்ஸில் சாப்டர் 12, சோசியலில் சிவிக்ஸில் சாப்டர் 2. 14ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்குன்னு தமிழில் இயல் 2ல் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே பார்த்துக்கிறோம். 15ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்குன்னு சயின்ஸில் சாப்டர் 13ம் சோசியலில் சிவிக்ஸில் சாப்டர் 3யும் தமிழில் இயல் 3ம் பார்த்துக்கிறோம். 16ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு சயின்ஸில் சாப்டர் 14, மேத்ஸில் சாப்டர் 4, இங்கிலீஷில் யூனிட் 3, சோசியலில் சிவிக்ஸில் சாப்டர் 4. அடுத்து 17ஆம் தேதி சயின்ஸில் சாப்டர் 15, சோசியலில் சிவிக்ஸில் சாப்டர் 5. 18ஆம் தேதி சயின்ஸில் சாப்டர் 16, சோசியலில் எக்கனாமிக்ஸில் சாப்டர் 1. 19ஆம் தேதி புதன்கிழமை சோசியலில் எக்கனாமிக்ஸில் சாப்டர் 2ம் 3யும் பார்த்துக்கோ. அடுத்து 20ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்குன்னு சயின்ஸில் சாப்டர் 17ம் சோசியலில் எக்கனாமிக்ஸில் சாப்டர் 4ம் பார்த்துக்கிறோம். 21ஆம் தேதி ஃப்ரைடே இன்னைக்குன்னு சயின்ஸில் சாப்டர் 18,
சோசியலில் ஜாகிரஃபியில் சாப்டர் 6. 22ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்குன்னு சயின்ஸில் சாப்டர் 19, சோசியலில் எக்கனாமிக்ஸில் சாப்டர் 5, தமிழில் இயல் 4 இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்துக்கிறோம். அடுத்து 23ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு சயின்ஸில் சாப்டர் 20, மேத்ஸில் யூனிட் 7, சோசியலில் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 6, சாப்டர் 10. சரியா, இது சண்டே அன்னைக்கு. அடுத்து கடைசி நாள் 24ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு சயின்ஸில் சாப்டர் 21, சோசியலில் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 7, சோசியலில் ஜாகிரஃபியில் சாப்டர் 7 அண்ட் இங்கிலீஷில் யூனிட் 4. சரியா, ஸோ இதோட 35 நாள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 25, 26, 27 இந்த 3 நாளும் தமிழ் எக்ஸாமுக்கு ரிவிஷன். ஏன்னா 28 உங்களுக்கு தமிழ் இல்லையா, ஸோ அதனால முந்தின 3 நாள் வந்து தமிழுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். அதுக்கான ஸ்டடி பிளானர் உங்களுக்கு நான் தனியாக வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா, ஸோ மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இது ப்ரிப்பேர் பண்ணி உட்காந்து நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.